வெல்கம் டு இன்ஃபினிட்டி கிரிப்டோ தமிழ். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் நடக்கும் P2Pயில் நடக்கிற ஒரு சில ப்ராப்ளம்ஸ், அதில் நடக்கிற ஸ்கேம்ஸ், அப்புறம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த ப்ராப்ளம்ஸ் ஸ்கேம்ஸ்லேருந்து தப்பிச்சு எப்படி நம்ம USDT வித்ட்ரா பண்ணுறது, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ மொதல் ப்ராப்ளம் என்னடா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது, அதை நான் வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் வித்ட்ரா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு உங்களால் ஒரு 90 உங்களால் வாங்க முடியும். ஆனால் உங்களால் செல் பண்ண முடியாது. ஏன்டா, P2P யூசர்ஸ் பையர்ஸ் செல் பண்ண மாட்டுறானுங்க, வாங்க மாட்டுறானுங்க. அவனுங்க நம்மகிட்ட விற்கேண்டா பார்க்குறாங்க. ஒரு USDT 90 ரூபாய்க்கு விற்க ரெடியாக இருக்கானுங்க. ஆனால் நம்மகிட்ட USDT வாங்க ரெடியாகவே இல்லை. ஏன்னு தெரில, 1000 ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டானுங்க. 1000 ரூபாய்க்கே வாங்க வேண்டாம். இப்போ நிறையா ஒரு 100 ரூபா 500 வித்ட்ரா பண்ணாங்கடா, அவங்ககிட்டலாம் யார் வாங்குவா? இது நான் வெரிஃபைட் செல்லர்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ வெரிஃபைட் செல்லர்ஸ் இல்லைன்னா, வெரிஃபைட் செல்லர்ஸ் வச்சே நமக்கு அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் ஆகுது, அது ஒரு கதை. இது அன்வெரிஃபைட் செல்லர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தோம்டா, இதுதான் ரெண்டாவது பிரச்சனை. அன்வெரிஃபைட் செல்லர்கிட்ட நம்ம விற்கும்போது ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுறானுங்க, பேமெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி இது ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணி விட்டுருவானுங்க. நம்ம பேமெண்ட் வரலன்னு உட்காந்து கிடந்தா நம்ம அக்கௌண்ட்லேருந்து USDT டிடெக்ட் பண்ணிடுது, லாக்கில் போட்டுருது. அவனுக்கும் லாக்கில் விழுந்தது, எனக்கும் லாக்கில் விழுந்தது. ஆகும்போது எவனுக்குமே லாக் போயிடுது. அவனுக்கு எதுக்கு இப்படி பண்ணுறானுங்க தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இன்னொரு பிரச்சனைண்டா, இப்போ வெரிஃபை இன்னைக்கு காலைல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு 2000 ரூபாய்க்கு USDT செல் பண்ணார். செல் பண்ணதுக்கு அவர் அக்கௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட் பேங்க் சைட்லேருந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது யாரை ஃப்ரீஸ் பண்ணால், எங்கேருந்து ஃப்ரீஸ் பண்ணாங்கன்னே தெரில. அது ஏதோ ஒரு இந்தியாவில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருக்க, ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகி அந்த ஆளுக்கு அக்கௌண்ட் யார் யாருக்கான ட்ரான்ஸ்ஃபர் பண்ணானோ அந்த P2P செல்லரு, அவங்க செல் பண்ண எல்லாரோட வேறு அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க. அதில் இவர் அக்கௌண்ட்டும் சேர்ந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ அவர் வித்ட்ரா பண்ண 2000 அவர் அக்கௌண்ட்டில் கிடந்த மணியும் சேர்ந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ அவரால் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணவும் முடியல. இந்த மாதிரி P2P நிறையா பிரச்சனைஸ் இருக்குது. இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் எப்படி நம்ம USDT நம்ம பேங்க் அக்கௌண்ட் செல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வே டு செல் யுவர் USDT அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் முக்கியமாக 2 அக்கௌண்ட் வச்சுக்கிறணும். பேங்க் அக்கௌண்ட், ஒரு மெயின் அக்கௌண்ட், ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். இந்த கோட்டக்கு, அப்புறம் FI, ஃபெடரல் பேங்க், அவங்க இந்த மாதிரிலாம் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. மொபைல் ஆப் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி KYC பண்ணுறது, அந்த அக்கௌண்ட்டு அது ஒன்று வச்சுக்கிறணும். அப்புறம் நார்மல் நீங்கள் எப்படி வச்சுக்கோ பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கணும். அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த அளவுக்கு நடுவில் ட்ரான்சாக்ஷன் இல்லாமல் வச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, P2Pயில் செல் பண்ணும்போது நீங்கள் இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் செல் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்த பின்னாடி அந்த அக்கௌண்ட் டெபிட் கார்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் ATM வித்ட்ரா பண்ணி அப்படி யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி உங்கள் மெயின் அக்கௌண்ட் போட்டால் நீங்கள் ATMயில் வித்ட்ரா பண்ணி அந்த அக்கௌண்ட்டை போய் நீங்கள் மெயின் அக்கௌண்ட்டில் தான் போட்டால் தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதுவும் இடையில P2P செல்லர்ஸ் நடுவில் பிரச்சனை வந்தால் அது ஒன்றும் பண்ண முடியாது. இது ஃபஸ்ட்டு வே. செகண்ட் வே என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னென்னா அந்த மட்ரெக்ஸ்ன்ற ஆப் மூலமா நம்மளால் டைரெக்டாக பேங்க் வித்ட்ரா பண்ண முடியும். எந்த ஒரு P2P செல்லர்ஸ் அவங்க யாரும் இல்லாமல் டைரெக்டாக அந்த ஆப்லேருந்தே நம்மளுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இது ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்சு தான். இப்போ தான் அவங்க கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்சம் நல்லா பேர் எடுத்து நல்ல நிறைய இன்வெஸ்டர் இருக்குது. இவங்கக்கிட்ட நிறைய காயின்ஸ் இருக்குது. நிறைய காயின்ஸ் நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ணலாம், ஹோல்டிங்ஸ். அப்புறம் ஸ்பாட் ட்ரேட் மட்டும்தான், ஸ்பாட் ட்ரேடிங் மாதிரி நீங்கள் இந்த ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும் நீங்கள் வாங்கி எந்த டோக்கன் வேணால் வாங்கி ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணுறவங்க இந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ஹோல்ட் பண்ணால் தனியாக எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. நார்மல் நீங்கள் ஏதோ ஒரு பைனான்ஸு இந்த மாதிரி வெளிநாட்டு எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்தியன் எக்ஸ்சேஞ்சு தேவைப்படுறது நீங்கள் இதிலே வித்ட்ரா பண்ணிக்கலாம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் தான் இது. நீங்கள் இதுலேயும் ஹோல்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் நல்ல நம்பிக்கையான எக்ஸ்சேஞ்ச் தான். இது நீங்கள் பண்ணலாம். இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு KYC பண்ணி கம்பல்சரி. KYC நீங்கள் கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும். எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் KYC கம்பல்சரி தான். KYC பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை இதில் லிங்க் பண்ணிடணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டை போட்டு, அப்புறம் மொபைல் நம்பர், OTP இதெல்லாம் கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு KYC கம்பல்சரி பண்ணிடுங்க.
கேஒய்சி மஸ்ட்டு தான். கேஒய்சி பண்ண முடித்த பின்னாடி இங்கே பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்தீங்க, ப்ரொஃபைலுக்கு வந்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து பேங்க் அக்கௌண்ட், எடிட் யுவர் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நான் என்னோடய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு இது 2 மட்டும் தான் கேட்கும். அது 2 மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துட்டு இந்த இடத்துல அப்ளை ப்ரோமோ கோடுன்னு இருக்கும். எடுத்தனே இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கோடு தரேன். அந்த கோடை விருப்பம் இருக்கவங்க மட்டும் போடுங்க. எல்லோரும் போடணுன்ற அவசியம் இல்லை. யாரும் விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் போடுங்க. இந்த கோடை போட்டிங்கன்னா உங்களுக்கு 200 மதிப்புள்ள பிடிசி வந்து கொடுப்பாங்க. பிட்காயின் வந்து 200 மதிப்புள்ள பிட்காயின். அதுவும் யாருக்குண்டா, யாரெல்லாம் 2000 இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 2000 இந்த ஆப்பில் டெபாசிட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த 200 கிடைக்கும். ஸோ எல்லோரும் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அந்த கோடை யாரெல்லாம் சரி 2000 போட்டு வித்ட்ரா பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த 2000 டெபாசிட் பண்ணிவிட்டு இந்த கோடை போட்டிங்கன்னா உங்களுக்கு 200 மதிப்புள்ள பிடிசி கிடைக்கும். அவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இந்த கோடை. சரி, நான் போய் இதில் வந்து எப்படி நான் டெபாசிட் பண்ணுறதுன்னு எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. முதல்ல டெபாசிட் காயின் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பிஎன்பி செயின் FIP20 செயின் மட்டும் தான் இருக்குது இப்போதைக்கு. அதான் பெஸ்ட்டு. ஏன்டா அதெல்லாம் ஃபீஸு கம்மியாக இருக்கும். USDT இதே இத்திரியம் இந்த செயின்லாம் போட்டோம்னா $10 ஃபீஸ் மட்டும் போகும். ஸோ பிஎன்பி செயின்ன்றப்போ ரொம்ப $10 $8 தான் போகும். ஸோ இது கொடுத்துட்டு இங்கே காப்பி அட்ரஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துட்டு நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துடுங்க. நான் பைனான்ஸ்லேருந்து அனுப்புகிறேன். பைனான்ஸில் போய்ட்டு நான் வித்ட்ரா கிரிப்டோ ஃபைட் USDT கிரிப்டோ நெட்வொர்க் அட்ரஸ் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அட்ரஸ் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நெட்வொர்க் வந்து பிஎன்பி செயின் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். $8 தான் ஃபீஸ் போகுது. மினிமம் வித்ட்ரா $10 இருந்தால் மட்டும் தான் வித்ட்ரா பண்ண முடியும் பைனான்ஸில். ஸோ மினிமம் $10 இருந்தால் மட்டும் தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சை பொறுத்து மாறும்னு நினைக்கிறேன். பைனான்ஸில் $10 இருந்தால் மட்டும் தான் வித்ட்ரா பண்ண முடியும். $8 ஃபீஸு. சரி, நான் கோடு 2 ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கிறேன். அட்ரஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ எவ்வளோ வித்ட்ரா பண்ணுவோம்? $4000 $50. ஓகே, ஒரு 48 USDT வித்ட்ரா போட்டோம்னா 47.9 USDT கிடைக்கும். 48 USDT வித்ட்ரா போடுறேன். பிஎன்பி செயின் பார்த்துக்கோங்க. அட்ரஸ் எல்லாம் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே, வித்ட்ரா ப்ராசஸிங் வித்ட்ரா போட்டாச்சு. சரி, உங்களை என்னன்னு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் கழிச்சு ஒரு வழியாக வித்ட்ரா சென்ட் ஆயிடுச்சு. டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல். $48 போட்டிருந்து 48 USDT போட்டிருந்தேன். ஃபீஸ் போக 47.90 கரெக்டாக வந்துருச்சு. இதை நம்ம எப்படி இப்போ வந்து பேங்க்கு வித்ட்ரா பண்ணுறோம்னு பார்க்க போகிறேன். இப்போ காயின்ஸில் காணாம். ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு வேலெட்டு பக்கமாக வந்துடுங்க. வேலெட்டுக்குள்ளே வந்துட்டு வேலெட்டு கொடுங்க. நானும் இப்போ தான் வாட்டி தான் போட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன வச்சு எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருச்சு நான் சொல்கிறேன். எல்லாம் அதில் போட்டு வித்ட்ரா பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வேலெட்டுக்குள்ளே வந்துட்டு வித்ட்ரா டு பேங்க் இந்த 2வது ஆப்ஷன் இந்த மைனஸை கிளிக் பண்ணிடுங்க. நான் என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் போய் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு வந்துங்க. எவ்வளோ செல்ஃப் பண்ணான்னு கேட்குது. மொத்தமாக செல்ஃப் பண்ண ப்ரோ.
47 செல் பண்ண எவ்வளோ தருவா? முதல் இங்கே எவ்வளோக்கு போகுது? 84 ரூபாய்க்கு போகுது. பிடிபியில் எவ்வளோ தரான்? என்ன பிடிபியில் 87 ரூபா கொடுத்தானுங்க. இங்கே 85 ரூபா, 2 ரூபா தான் வித்தியாசம். 2 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு பிடிபியில் போய் மாட்டிடுறாங்க யார்? கண்டினியூ டு வித்ட்ரா, அக்கௌண்ட் நம்பர், பேங்க் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10:25 PM. உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ நேரம் கழிச்சு வருதுன்னு சொல்லிடுறேங்க. இன்றைக்கி வருதா இல்லை நாளைக்கு வருதா இல்லை உடனே வருதா எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுவோம். அவ்வளோ ஓடிபி வந்துக்கிட்டுறானுங்க. கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ. ஓகே, USD சேல் சக்ஸஸ்ஃபுல். ட்ரான்சாக்ஷன் டேட் 10 PM. 10:26க்கு விற்றுருக்கேன். எவ்வளோ நேரம் கழிச்சு வருதுன்னு பார்ப்போம். அடப்பா, என்னடா ப்ரோ உடனே வந்துச்சு ப்ரோ. ஏன் பாரு ப்ரோ, வித்ரா கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, மணி ரிசீவ்டுன்னு ஒரே போட்டுருச்சு. என்னது எக்யூட்டாஸ் பேங்க்கா? அது ஒன்று எக்யூட்டாஸ் பேங்க். ஸ்டூடெண்ட் மணி. ஆமாம், அதை பார்க்க மறந்துட்டேன். எவ்வளோ ஃபீஸ் எடுத்தானுங்க? GST ஃபீஸ் கண்டிப்பாக இந்த ஆப்பில் பிடிக்கப்படும், அதை தெரிவித்து கொள்ளப்படும். GSTயும் ஃபீஸும் இதில் எடுத்துக்கிடுவானுங்க. அதை பார்க்காம நான் வாட்டுக்கு விற்றுட்டேன். எவ்வளோ எடுத்தானுங்க தெரியலையே. வீடியோ ரீவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அக்கௌண்ட்டில் சற்றும் $48 இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் காலியாக போய் 0க்கு வந்துடுச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த எக்ஸ்சேஞ்சில் நம்மளுக்கு வித்ரா போட்ட நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம வித்ரா போட்ட உடனுக்குடனே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருது. இது எப்பயும் வருமானு தெரியல, ஆனால் எனக்கு போட்ட உடனே வந்துருச்சு. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நல்ல எக்ஸ்சேஞ்சாக தான் இருக்குது. அப்புறம் இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம், ஹோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் ஃபியூச்சர்ஸுக்கும் கொண்டு வர போகிறாங்க, ஃபியூச்சர் ட்ரேடும் கொண்டு வர போகிறாங்க. அப்போ அவ்வளோதான், இந்த எக்ஸ்சேஞ்சில் இப்போதைக்கு அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் Bit15 ஒன்று இருக்குது. ஸோ அதை யாரும் கொஞ்சம் ட்ரை பண்ணாமல் இருங்க. அவ்வளோதான், பாய். இப்போ மறக்காமல் எல்லோரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் லைக் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பரவாயில்ல, லைக் காசு பண்ணிட்டு போங்க. மறக்காமல் நம்ம கோடை யூஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. 200 ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ கோடை யூஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நீளத்தில் வளர்ந்த மகளே பருவம் அடைஞ்ச பவள கொடிய பக்குவமானத்தின் நடுறதரையில் நிற்கிறேன் நானும் பக்கத்து கரையில். சிஞ்சிதமோ தமிழ் ஓவியமோ அடி மாறுதமோ எந்த காவியமோ, வள்ளுவனோ நீயும் வாசுகியோ அடி தேவதையோ எந்த காதலியோ, அண்ணன் நட்ட ஜிங்குக்கு ஜிங்காரி வங்க கடல் அல்லகின் முத்தாகி, வள்ளுவன் கையோடு எழுத்தாணி அச்சு நகை கொண்ட அலங்காரி.